ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிகப்பு அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். செய்கிற டைமும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போது இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. ஒரு கப் அளவு வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் முந்திரியும் எடுத்திருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாய் வந்து வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுமே ஒரு கப் அளவு வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த அவல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல் தூசியெல்லாம் இருக்கும், அதில் க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நெய்யில் வதக்கி லட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அவல் வந்து நெய்லேயே நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதை இப்போது நல்லா வறுபட்டு வந்திருக்கு. அவல் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கணும். கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் நல்லா ஒன்று போல் நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் சிகப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவல் வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இது வறுபட்டுருச்சா இல்லையாடு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடையும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற முந்திரியும் திராட்சையும் வந்து இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக சவுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது முந்திரி வந்து நல்லா சோர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போது நம்ம முந்திரி வறுத்தது வந்து கொஞ்சம் நெய் இருக்குது, அதுலேயே வந்து தேங்காய் துருவலை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலே வந்து வதக்கி செய்யும்போது லட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லட்டும் வந்து கெட்டு போகாது. ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போது தேங்காய் துருவல் வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் வந்து நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோடவே வந்து நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 நம்பர் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அவள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரவை ரவையாக தான் இருக்கும். ரொம்ப நைஸாக வந்து அரைப்பட வேணாம். இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அதே ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் துருவல் வந்து நெய்யோடு வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து இதோடு சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து மீடியமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காயும் வந்து நாட்டு சர்க்கரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம
பொடி பண்ணி வச்சிருக்கிற அவளோட வந்து இதையும் சேர்த்துக்கலாம். அதோடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதை உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதுலேயே வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இந்த அவல் லட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் லட்டு வந்து ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.